ஹலோ அர்மீஸ், இன்னைக்கு நம்ம பிடிஎஸ் ஹாட் ஒன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவரோட நேம் இவான்ஸ். இந்த சேனலில் வர ஸ்பைசி சிக்கன் விங்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு பிடிஎஸ் தான் வந்திருக்காங்க. சிங்கிள் இயரில் 3 டாப் 1 ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நியூ ஆல்பம் அரிராங் அண்ட் மெயின் ட்ராக் ஸ்விம்மோட கம்பேக் கொடுக்குறாங்க. வெல்கம் டு த ஷோ பிடிஎஸ் அப்படின்னு இவான் சொல்கிறாரு. குரூப் லீடர் ஆரம் சொல்லுங்க, உங்களில் யாரால எண்டு வர இந்த டாஸ்க்கை பண்ண முடியும்? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு ஆரம் கிட்ட கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேகே இதை பண்ணுவான், அவன் தான் எங்கள் டீமில் ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்னு ஆரம் சொல்கிறாரு. அதுக்கு ஜிமினும் ஸ்ட்ராங் தான் சொல்கிறாரு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. 80 விங்ஸ் டேபிளில் இருக்கு, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலாம், நீங்கள் ரெடியான்னு இவான்ஸ் கேட்குறாரு. இன்னைக்கு ஒரு புட்டே சாஸ் நம்பர் 1 ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு ஜேஹோப் சொல்கிறாரு. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஜிமின் சொல்கிறாரு. இன் பிட்வீனில் ஜேகே அண்ட் ஜிமின் ஈஸி பீசி லெமன் ஸ்கியூசின் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அரிராங் ஆல்பம் பாடி டு பாடி சாங்கில் ஒரு ட்ரெடிஷ்னல் கோரஸ் வரும்ல, அதில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு இவான்ஸ் கேட்குறாரு. 1988 சோலில் ஒலிம்பிக்ஸ் நடந்தது. அதில் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் சாங் ப்ளே பண்ணாங்க. அது மாதிரி 2026 வெர்ஷனில் கொரியன் கல்ச்சரை ஸ்பெசிஃபிக் பண்ணி அரிராங் ஆல்பத்தில் பாடி டு பாடி சாங் டைட்டில் வச்சா ஆல்பம்க்கு மேட்சாக இருக்கும்னு வச்சிருக்காங்க. வியால ஸ்பைசினஸை பியர் பண்ண முடியல, ஸோ அவர் இப்போ அவுட். சாஸ் நம்பர் 2 ரொம்ப எம்மியாக இருக்குன்னு ஜின் சொல்கிறாரு. ரொம்ப காரமாக இருந்தனால வியோட ஃபேஸ் ரெட் ஆயிடுச்சு, அதனால மில்க் எடுத்துக்க சொல்றாங்க. டேஞ்சர் கொரியோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அது ஒரு பெரிய டூர். அதை பத்தி இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிவான்ஸ் கேட்கிறாரு. அதுக்கு ஆரம், ஏதாவது சிங்கர் அவங்க ஓன் சாங் டைட்டிலாவே மாறினதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்க இப்போ டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது பாஸ்ட்டை திங்க் பண்ணி பார்ப்போம், அதுக்கு இதுவே பெட்டர்னு தோணும் அப்படின்னு ஜின் சொல்றாரு. கான்சர்ட் முடிஞ்ச மறுநாள் மார்னிங் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நிவான்ஸ் கேட்கும்போது ரொம்ப டயர்டா செத்து போனது மாதிரி இருக்கும்னு ஜிமின் சொல்றாரு. காதுல கொய்யின்னு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும், காது சரியா கேட்காதுன்னு வி சொல்றாரு. மேக்ஸிமம் கான்சர்ட்க்கு நெக்ஸ்ட் மார்னிங் ரிஹர்சல் இருக்கும், அப்போ எல்லாரோட ஃபேஸும் வீங்கி போயிருக்கும். நெக்ஸ்ட் கான்சர்ட் வரும்போது ஃபேஸ் நார்மல் ஆகிரும் ஜின் சொல்றாரு. நவ் சாஸ் நம்பர் 3. இந்த சாஸ் எஸ்தர் ஷோயிங்கிற ஷெஃப் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த சாஸில் ட்ரெடிஷ்னல் கொரியன் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் கொரியன் ஸ்மெல் வருதுன்னு ஆரம் சொல்கிறாரு. கொரியன் ஃப்ரைட் சிக்கன் டேஸ்ட் வருதுன்னு சுகா சொல்கிறாரு. கொரியனில் ஜேஎம்டின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதோட மீனிங் சூப்பர் டேஸ்டி. ஸோ இந்த விங் ஜேஎம்டி அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. தொக்போக்கினா என்னன்னு இவான்ஸ் ஜேகே கேட்குறாரு. ஏன்னா அவர் பெரிய குக்கில். அதுக்கு ஜேகே, நம்ம ரைஸ் கேக்கை நல்லா பாயில் பண்ணுறது தான் இந்த டிஷ்க்கு இம்பார்ட்டன்ட். சாஸ் இன்க்ரீடியன்ட் சேர்த்து பாயில் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து பாயில் ஆனதுக்கப்புறமா க்ரீன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்புறமா இவான்ஸ் ஜின்னை பார்த்து, நீங்க ஃபிஷர்மேனான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜின், நீங்க ஏதோ உள்குத்து வச்சு கேட்குற மாதிரி தெரியுது, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் என் கையால தான் மீன் பிடிச்சேன். அதை சமைச்சு சாப்பிடும்போது அதுக்கு முன்னால இந்த டேஸ்ட்ல நான் ஃபிஷ் சாப்பிட்டதே இல்லை. அப்ப நம்ம கையால பிடிச்ச ஃபிஷ் தான் டேஸ்டா இருக்கும்னு புரிஞ்சுது. இது ஒரு மறக்க முடியாத மெமரி. சாஸ் நம்பர் 4 ரொம்ப நல்லா இருக்குன்னு ஜிமின் சொல்றாரு. காரமா சாப்பிட்டனால ஆரம்க்கு ஸ்வெட் ஆகுது. இவான் சுகாவை பார்த்து, பிடிஎஸ் சாங்ஸ் ஏலியன் ஹூலிகன் பாடி டு பாடியில ஃபர்ஸ்ட் பார்ட் ரேப் ஓரியன்டட் தான். ஒரு இண்டிபெண்டன்ட் ரேப்பரான நீங்க கிளாஸ் அப்படிங்கிற உங்க நேமை கேரி பண்ணிட்டு இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. ஆக்சுவலி சுகாவுக்கு பாஸ்ல கிளாஸ்னு ஒரு நேம் இருந்தது. அதுக்கு சுகா பதில் சொல்றாரு, என்ன அண்டர் கிரவுண்ட் ரேப்பர், அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் மெயின் ரேப்பர்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷையா இருக்கு. டேகுல மியூசிக் பண்ணும்போது சோலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்றாரு. ஆரம் என்ன அழுறாரான்னு ஜேகே கேக்குறாரு. சாஸ் நம்பர் 5. இது எல்லாருக்கும் லைட்டாக தான் காரமாக இருக்கு. ஜிமினுக்கு லைட்டாக ஸ்வெட் ஆகுது. இவான்ஸ் ஓகேவான்னு ஜேஹோப் கேட்குறாரு. கொரியன் ட்ரெடிஷ்னல் கேமில் எது ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு இவான்ஸ் கேட்குறாரு. அதுக்கு ஜேகே ஜின் வீலாம் ஒவ்வொரு கேம் சொல்கிறாங்க. இப்போ ரிமைண்டர் கேம் விளையாட போகிறாங்க. இது நம்பர் கேம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நம்பர் சொல்லணும். 3, 6, 9, 33, 36 வரும்போது கிளாப் பண்ணணும். இதில் அவுட் ஆகுறவங்க எவ்வளவு காரமாக இருந்தாலும் மில்க் குடிக்கக்கூடாதுன்னு ஜிமின் சொல்கிறாரு. ஆரம்பிக்கலாங்களா? 1, 2, 4, 5, 7, 8, 10, 11, 12, 14, 15, 16 இவன் சொன்னனால அவர் அவுட். அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேம் விளையாடுறாரு. அகைன் ப்ளே பண்ணலான்னு ஆரம் சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, அவுட் தான் எல்லாரும் சொல்றாங்க. சாஸ் நம்பர் 6. இந்த சாஸும் கொஞ்சம் ஓகே தான். ஆல்பம்காக 120 சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஃபைனல் ட்ராக் லிஸ்டா அதை எப்படி ஷார்ட் பண்ணீங்கன்னு இவான்ஸ் கேட்குறாரு. நாங்கள் சேம் பிளேஸ்ல கேதர் ஆகி 100 சாங்ஸையும் லிசன் பண்ணோம். அதுல இருந்து செலக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ட்ராக் லிஸ்ட்டை மேனேஜ் பண்ணோம்னு ஜேகே சொல்றாரு. இப்போ சாஸ் நம்பர் 7. இதுல தான் ஸ்பைசியா ஸ்மெல் வருதுன்னு ஜிமின் சொல்றாரு. அதுக்கு ஈஸி பீசி லெமன் ஸ்கியூசின்னு திரும்பவும் சொல்றாரு. இந்த சாஸ் ரொம்ப காரமா இருக்கு. ஸோ ஜின் கத்திக்கிட்டே இருக்கிறாரு.
ஆர்மிஸ் பிடிஎஸ்க்கு நிக் நேம்ஸ், இன்சைட் ஜோக்ஸ், மீம்ஸ் மாதிரி யூனிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதோட மீனிங் என்னன்னு இவான்ஸ் கேட்குறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ஜூனிங். அதை நம்ஜூன்கிட்டே கேட்குறாங்க. நம்ஜூன் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் லைக் புக் ரீட் பண்ணுறது, ஆர்ட் மியூசியம் விசிட் பண்ணுறது, பைசைக்கிள் ரைட் பண்ணுறது தான் நம்ஜூனிங்னு சொல்லுவாங்க. யூ காட் நோ ஜாம்ஸ்னா என்னன்னு இவான்ஸ் கேட்குறாரு. யூ காட் நோ ஜாம்ஸ்னா நோ ஃபன்னு வி சொல்கிறாரு. யாராவது ஃபன்னியாக டீஸ் பண்ணும்போது ஃபன்னாக இல்லை யூ காட் நோ ஜாம் சொல்லலான்னு ஆரம் சொல்கிறாரு. ரன்ஸ் ரண்டானா என்னன்னு இவான்ஸ் கேட்குறாரு. இது ஆரமோட ஓல்ட் ரேப்பர். ஆரமுக்கு 13 இயர்ஸ் இருக்கும்போது ப்ளே பண்ண கேரக்டர் நேம் தான் ரன்ஸ் ரண்டா. வீக்கு மில்க் பாட்டில் எம்டி ஆகிடுச்சு. ஸோ ரீஃபில் பண்ணுறதுக்கு ஆரமுக்கு அதில் போய் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாஃபே வேற பாட்டில் கொடுக்குறாங்க. வாட் எ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். நவ் சாஸ் நம்பர் 8. ஆரம்க்கு சொட் ஆகிறத பார்த்து ஆரம்ஸ் பாடி இஸ் கிரையிங்னு ஜேகே சொல்றாரு. லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமா. இந்த குரூப்ல யாரு பெஸ்ட் ஷெஃப்னு இவான்ஸ் கேட்குறாரு. அதுக்கு ஜேகே அண்ட் ஜின்னு எல்லாரும் சொல்றாங்க. லேட்டாக ரெடியாகி பஸ்ஸை மிஸ் பண்ணுறது யாருன்னு கேட்குறாரு. ஜிமின் வியை போட்டு கொடுக்குறாரு. யாரும் நம்பாதுன்னே தெரியல guys, யாரையும் நம்பாதீங்க. ஸோ வி அண்ட் ஜிமின்னு ஆரம் சொல்கிறாரு. ஜின்னுக்கு காரம் தாங்க முடியல. ஒன் மோர் மில்க் ப்ளீஸ்ன்னு கேட்குறாரு. டயர்டாக இருக்கும்போது ஃபிஷிங் போகிறவங்க யாருன்னு கேட்குறாரு. எல்லாரும் ஜின்னுன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் விங் சாப்பிட முடியாமல் வெளியே போறீங்கன்னு இவான்ஸ் கேட்கும்போது ஜின், ஜேஹோ, சுகா, வி, ஆரம் கிவ் அப் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேக்கு எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம். ரொம்ப காரமாக இருந்ததால் இவான்ஸை மில்க் குடிக்க சொல்கிறாரு. ஜிமினுக்கு வீட்டில் சாப்பாடு போடலை போல. கமான் விங்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. இது சாஸ் நம்பர் 9. மற்ற மெம்பர்ஸ்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ஜேகே கிவ் அப் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. அனிமே ஓப்பனிங் சாங்கை எது நல்லா கிரேட்டாக ஷோ பண்ணணும்னு இவான்ஸ் கேட்குறாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச சைல்டுஹுட் அனிமேஷன் சாங்கை பாடிட்டு இருக்காங்க. இந்த சாங்ஸ் கொரியன் ஸ்பெசிஃபிக் லிரிக்ஸ் மெலோடிஸோட ஜாப்பனீஸ் வெர்ஷனுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த ஷோவை பார்த்து சம்டைம்ஸ் நிறைய பீப்புள் இவான்ஸ் ரொம்ப கூலாக இருக்காருன்னு கமெண்ட் பண்ணுறாங்களா. அதுக்கு ஆரம் மேபி உங்கள் மண்டையை பார்த்தா கூல் மேன் மாதிரி தெரியுமா இருக்கும்னு சொல்கிறாரு. இது சாஸ் 10. இது லாஸ்ட் விங்கிறனால எல்லாரும் ட்ரை பண்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இது இல்லீகல், இதை ப்ராகிபிட் பண்ணணும்னு ஆரம் சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ காரமா இருக்கு. அதுக்கு இவான்ஸ் ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த ஷோவால் வேர்ல்டு வைடு இருக்கிறவங்க ஃபேன்ஸோட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணீங்கன்னு 1 by 1 போஸ்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அழக்கூடாது. நீ அழுற? நீ தாதாடா டான் கேங் லீடர். எஸ் காணோம்னு சொல்லிட்டு 12 பூரி எடுத்துட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாருங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட். ஃபைனலாக நாங்கள் வேர்ல்டு டூர் பிளான் பண்ணியிருக்கோம். ஷோவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆர்மிஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிடிஎஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் ஆர்மிஸ்.